இளைஞர்களுடைய போராட்டத்திலே அவர்களோடு உறுதியோடு நிற்கிறோம் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீட் என்ற ஒன்று கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து நீட் என்பது மாணவர்களுக்கு எதிரான ஒன்று. அந்தந்த மாநிலத்தில் நீட்டு பிரச்சனை இல்லாத பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் என்னங்க பிரச்சனை? அது குறிப்பாக நீட்டை பற்றி நாமக்கல் மண்ணில் பேசணும். இங்கே தான் அந்த கனிகா அப்படிங்கிற ஒரு பெண், ஒரு குழந்தை அந்த நீட்டை முதலாக கிராக் பண்ணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசினாங்க. அதனால் இங்கே பேசணும். ஆற்காட்டு வீராசாமி அண்ணன் இப்போ அண்ணன் இல்லை, இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் முதல்ல ஒரு சூப்பராக ஒரு ரகசியத்தை உடைச்சி சொன்னார். தமிழ்நாட்டில் எப்படி மெடிக்கல் அட்மிஷன் நடக்குது தெரியுங்களா? 100 சீட் இருக்குன்னா 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துடணும். ஆல் இந்தியாவிலேருந்து 15 சீட்டு. இது 1986லேருந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மிச்சம் 85 சீட்டு. 100ல் 15 போச்சுன்னா 85. 85ல் பாதி சீட்டு 42 சீட்டு தான் மாநில அரசு நடத்தக்கூடிய மருத்துவ பரீட்சை மூலமாக மாணவர்கள் செல்ல முடியும். மிச்ச பாதி சீட்டு 42 சீட்டு 42% தனியார் கல்லூரிகள் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே மாநிலம் இருக்கிற சீட்டை 2ஆக பிரித்து பாதி பேர் தான் அரசு மருத்துவமனை, பாதி பேர் தான் தனியார் மருத்துவமனை இவங்களே போட்டாங்க திமுக ஆட்சியில். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக ஆட்சியில் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முதல் 100 ரேங்க்கு 200 ரேங்க்கு 300 ரேங்க்கு 400 ரேங்க்குன்னு கண்டுபிடிச்சி அதை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அந்த டேட்டாவை கொடுத்துருவாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரி என்ன பண்ணுவான், யாருக்கெல்லாம் அரசு மருத்துவமனையில் சீட்டு கிடைக்குமோ, மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்குமோ அவர்களை அழைத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டை கொடுத்து வச்சிருவான். அதன் பின்பு 15 நாட்கள் கழித்து கவுன்சிலிங் நடக்கும் பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைத்த அந்த குழந்தைக்கு மெரிட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி சீட்டு கிடைச்சிடும். அப்போ இந்த குழந்தை ரிசர்வ் பண்ண சீட்டை வேண்டான்னு சொல்லிடும். அந்த சீட்டை கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தனியார் மருத்துவக் கல்லூரி விற்றுக்கொள்ளும். இதுதான் சீக்ரெட். இது ஏன் செய்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில் பாதி தனியார் மருத்துவக் கல்லூரி நேரடியாக திமுகவினுடைய எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலாளர்களோ அவர்களுடைய பெயரில் மனைவியினுடைய பெயரில் இருக்கு. நேரடியாக, நம்ம பினாமிலாம் சொல்லவே இல்லை, பாதிக்கு பாதி. 2006லிருந்து 2011 வரை திமுக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது 17 தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ரூவல் ஒரே வருஷத்தில் கிடைச்சது. கீழே டிஎம்கே கவர்மெண்ட்டு, மேலே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, 2 பேர் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2016 நீட்டு வந்த பின்பு 100 சீட்டு இருக்குன்னா 15 சீட்டு அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா. இப்போ 85 பேரும் நீட்டு மூலமாகத்தான் செல்ல முடியும். இதுதான் கேமேங்க. இதில் எந்த குழப்பமும் இல்லை. இது மட்டும்தான் இதில் குழப்பம். இப்போ 85 பேர் ஒரே பரீட்சைங்கும் போது திமுக காரனுக்கு பிரச்சனை. நீட்டு ரேங்க்கு இவங்க கையில் இல்லை, நீட்டு ரேங்கை லீக் பண்ண முடியாது. அது ஆல் இந்தியா நீட் டெஸ்டிங் சிஸ்டமில் அந்த ரேங்க் இருக்குது. அந்த நீட் ரேங்க் ரிலீஸ் ஆன அன்றைக்கு தான் தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரி அமைச்சருக்கே தெரியும், ஓ இதான் ரேங்கா, தமிழ்நாட்டில் கனிக்கா தான் ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கான்னு. ஸோ இங்கே மாற்றியாச்சு சிஸ்டத்தை. ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் தனியார் கல்லூரிக்கே தெரியும் யார் நம்மகிட்ட வருவாங்க, யார் நம்மகிட்ட வரமாட்டாங்க. இந்த ஒரே ஒரு அடிப்படை மாற்றம் திமுகவுடைய அஸ்திவாரத்தை உலுக்கி எடுத்தாச்சு. இவங்க திரும்ப ஏன் நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நடத்தணும்னு கேட்குறாங்கன்னா, சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு. ஸோ தனியார் மருத்துவக் கல்லூரி இதன் மூலமாக ஒரு சீட்டையும் கூட 1 கோடி 2 கோடி 3 கோடி. நாமக்கல் மாவட்டத்தில் நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் காட்டை விற்று அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காங்க? காட்டை விற்று 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பையன் ஒரு ப்ரைவேட் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடச்சிருச்சுங்க, வருஷத்துக்கு 1 கோடி கட்டுறாங்கிறாங்க, 5 வருஷம் 5 கோடி தானேங்க, ஒரு சொத்து இருக்குது விற்றுட்டேன், பையன் படித்து சம்பாரிச்சுக்கிட்டோம். இதை நீங்களும் நானும் காதார கேட்டிருக்கின்றோம். காதார. இப்போ எங்கேயாச்சும் வந்து யாராச்சும் ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன், என் குழந்தைக்கு சீட்டு கிடச்சிருச்சு ஒரு காட்டை விற்கலான்னு இருக்குன்னு யாராச்சும் பார்க்குறீங்களா? எங்கேயும் கிடையாது. இப்போது நம்ம அடுத்த 2வது கட்டத்துக்கு சென்று விட்டோம். இப்போ அடுத்த 2வது குண்டு திமுகவுக்கு விழுந்துருச்சு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் இருக்கான். தனியார் மருத்துவக் கல்லூரியிலே தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய மொத்த சீட்டு, இப்போ அவங்க அரசனுடைய ஃபீஸ் கிடையாது. இப்போ நாமக்கல் அரசு மருத்துவமனையை நம்ம கட்டி முடித்ததுக்கப்புறம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 150 பேர்த்துக்கு சீட் கிடைக்க போகுது. அவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா.
13,000 ரூபா, வருஷத்துக்கு 13,000 ரூபா, 150 பேர் டாக்டர் ஆயிடுவாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரியில் இப்போவும் 2 விதமான சீட்டை வச்சுருக்கான். கவர்மெண்ட் கவுன்சிலிங் சீட், கவர்மெண்ட் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு. கவர்மெண்ட் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் சீட்னா இப்போவும் 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம். கவர்மெண்ட் சீட்னா இப்போவும் 4 லட்சம். நீங்கள் கவர்மெண்ட் சீட்டில், நீட்டில், கவுன்சிலிங்கில், தனியார் மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் கல்லூரியை பொறுத்தவரை. இப்போ மோடிஜி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வருஷத்திலிருந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் எத்தனை சீட்டு உங்கள்கிட்ட இருக்கோ அதில் பாதி சீட்டு அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸை தான் நீ சார்ஜ் பண்ணணும். முடிஞ்சு போச்சு, அது அங்கேயே முடிச்சாச்சு. அப்படின்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் 100 சீட் இருக்குன்னா 50 சீட்டினுடைய விலை, 50 சீட்டினுடைய ஃபீஸ் 13,000 ரூபா. அந்த 100 சீட்டு கொண்டு வந்துடலாங்க. நமக்கு என்ன ஆட்சி இருக்குது? அடுத்து 2024 நாம தான் வரப்போம். எப்போ ஒரு மருத்துவர் 13,000 ரூபாய்க்கு போய் படித்தா மட்டும்தான் அந்த மருத்துவம் வெளியே வந்து 5 ரூபா டாக்டராக மாறுவான். 1 கோடி, 2 கோடி, 5 கோடிக்கு மருத்துவம் படிக்கிறவன் தான் படித்த மருத்துவத்தை வைத்து வியாபாரம் செய்வான். காய்ச்சல்னா 10,000, குடலை செக் பண்ணு, குடலை போய் கிளி, வைத்த கிளி. இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரைவேட் டாக்டர்னுடைய, குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படித்தவர்களுடைய நிலைமை. அதை மோடிஜி உடைக்கின்றார். அது இவங்களுக்கு கோபம். அந்த ஒரே காரணத்திற்காக நீட்டை வைத்து, இப்போ நீட்டை தாண்டி போயாச்சுங்க ஐயா. நம்ம நீட்டை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். அடுத்த கட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது இப்போ தான் திமுக காரனுக்கு லைட்டாக உரைக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு என்ன புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அவனுக்கு என்ன புரியல, அடுத்த வருஷம் புரியும். அந்த மெடிக்கல் அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா 4 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சீட்டு 13,000 ரூபா, அப்போ 3,87,000 ரூபா எங்கடா காணாமல் போச்சுன்னு அது அடுத்த வருஷம் அவங்களுக்கு உரைக்கும்.